ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அருமையான கொழுக்கட்டை தாங்க செஞ்சுருக்கேன். விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதுக்கு தான். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. ஈஸியாக நான் பேப்பரில் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் வாழை இலையில் கூட வச்சு செய்யலாம். அதனால் நம்மளுக்கு செய்கிறது நேரம் ஆகாது, டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதேமாரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. உள்ள பாருங்கள் எவ்வளோ கலராக வந்திருக்கு. நம்ம எள்ளு தேங்காய் தான் வச்சுருக்கோம். இனிப்புக்கு வந்து நான் வெல்லம் வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பட்டி நாட்டு சக்கரை எதுனாலும் வச்சுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம், கொஞ்சமாக சக்கரை, தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். ஒரு அரை கப் அளவு கருப்பு எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளுக்கு பதில் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் இதால் 2 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2 கப்பு மாவு எடுத்துன்னு சொன்னேன் இல்லையா, இதால் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1க்கு 1.5ங்கிற மாதிரி நான் 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம கடாயில் சேர்த்துப்போம். நீங்கள் 1 கப்பு எடுத்தீங்கன்னா 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மாவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் நெய். இப்போ நம்ம தண்ணி கொதி வந்துருச்சு லைட்டா. இந்த சமயத்துல நம்ம மாவை சேர்த்துப்போம். இந்த மாவை கட்டி பிடிக்காதீங்க. கட்டி பிடிச்சாலும் நம்ம கையால மறுபடியும் பிசைஞ்சு தான் எடுக்க போறோம். அதே மாதிரி இந்த பாத்திரத்துல இருந்து மாத்தி வச்சிடணும். இதுலயே இருந்ததுன்னா நம்மளுக்கு மாவு காஞ்சு போயிடும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கணும். பாருங்க கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இது நல்லா ஆற விட்டு நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா மாவு ரெடி ஆயிடும். இதை வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரை கப்பு எள்ளு எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வேற இடத்துல மாற்றிப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை இது கூட சேர்த்துப்போம். தேங்காய் வறுக்கும் போது அடுத்த ஸ்லோவிலே வச்சு பாருங்க, என்னன்னா நம்மளுக்கு தேங்காய் போட்டோடனே கருகி போயிடும். இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ரொம்ப வதக்க வேண்டாம், அந்த பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்துப்போம்.
பாருங்கள், நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம வருத்தமில்ல எள்ளு பார்த்தீங்கன்னா குறை அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துப்போம். இது கூட வாசனைக்கு ஏலக்காய் தூள், சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். பாருங்க, மாவையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி இருந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது எப்படி இருந்தது, பிசைஞ்சு வச்சிருக்கும் போது எப்படி இருக்கு பாருங்க. இதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். ஈஸியான மெத்தடுங்க. இல்லை கொழுக்கட்டை மாவு எடுத்துப்போம். நீங்க பெருசோ சின்னதோ மாவு எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரவுண்டா வச்சுக்கோங்க. இந்த பேப்பர்ல வச்சிருவோம். அதே மாதிரி இன்னொரு பேப்பர் எடுத்துக்கங்க. பேப்பர் பெருசா இருக்கு. நீங்க இதே மாதிரி சப்பையா உள்ள டப்பா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி வச்சு அழுத்துனீங்கன்னா ரவுண்டா வரும். பாருங்க, நல்லா ரவுண்டா வந்துருச்சு. இந்த மாதிரி வச்சு டப்பா வச்சு அழுத்திக்கலாம். பேப்பரை எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பூரணத்தை இது நடுவில் அந்த பேப்பரோடைய வச்சு மடிச்சிடுங்க. கையில எடுக்காமலே இந்த பேப்பரை நல்லா இதோடைய அழுத்தி விட்டீங்கன்னா சமமா ஒட்டிக்கும். நம்மளுக்கு ரவுண்டாவும் வந்துடும். பாருங்க, வந்துருச்சு. இதை லைட்டா கையில அழுத்தி விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து பாருங்க, கொழுக்கட்டை செஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பானையில தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இது பேப்பர்ல வச்சு செஞ்சேன் இல்லையா, இதே மாதிரி நீங்க வாழை இலையில கூட வச்சு செய்யலாம். அதுவும் இதே மெத்தடு தான். மேல ஒரு தட்டு வச்சுக்கலாங்க. என்கிட்ட இந்த இட்லி பானை தான் இருக்கு, அதனால நான் வைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி துணி போட்டு வச்சோம்னா உடஞ்சி போயிடுது. அதனாலதான் நான் இந்த மெத்தடில் வச்சிருக்கேன். இப்போ நம்ம இது ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம். இது லைட்டா எண்ணெய் தடவிக்கலாம். அவ்வளோதாங்க. இது இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணின பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. எள், வெல்லம், தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் வச்சு உள்ளே ஈஸியாக செஞ்சிடலாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. சில கடலைப்பருப்பு ஊற வச்சு செய்கிறதுனா கொஞ்சம் டைம் ஆகும். இது பார்த்திங்கன்னா எள் வச்சு தான் செஞ்சுருக்கோம். இது டைம் ஆகாது, ஈஸியாக செஞ்சிடலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.